ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேசன் பச்சரிசி வச்சு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக பேக்கிங் சோடா, சர்க்கரை, ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காம நல்ல பஞ்சு போல் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பம் ரெசிபி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரேசன் பச்சரிசி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க. இன்றைக்கி ரேசனில் வாங்கின பச்சரிசி தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பச்சரிசி நான் வாங்கிட்டு கல், தூசு, குப்பை இதெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இது ஒரு 200 கிராம் பிடிக்கிற அளவுக்கு டம்ளர். இந்த டம்ளரில் நல்லா கொஞ்சம் மேலால் குவிச்ச மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது கோபுரமாக இல்லை, ஓரளவுக்கு குமிச்ச மாதிரி 3 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. நான் பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை விட குறைவான குவான்டிட்டி எடுத்துட்டிங்கன்னா இதையவே நீங்கள் 4 பாகமாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதாவது 1.5 டம்ளர் எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு முறை கலந்து விட்டுருவோம். இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரேசன் பச்சரிசியில் வர்ற வாசமெல்லாம் எதுவுமே இருக்காது. பச்சரிசி நல்லா விளையேன்னு வந்துடும். கண்டிப்பாக உப்பு போட்டுட்டு ஒரு நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிருங்க. அதாவது நல்லா அலசிடுங்க. இது முக்கியமான டிப்ஸு. நீங்கள் ரேசன் அரிசியில் எது செஞ்சாலும் சரி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு, தூசு எல்லாமே போயிடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு. ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு அரிசி நம்மளுக்கு நல்லா வெள்ளையாக கிடச்சிக்கும். பாருங்கள் 2 முறை நான் அலசிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 6 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஊற வச்சிங்கன்னா தான் மாவு அரைக்கும் போது நல்லாவே நம்மளுக்கு அரைவிட்டு வரும். ஏன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால நான் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில், அதாவது 3 டம்ளர் அரிசி எடுத்த அதே டம்ளரில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் நல்ல தலை குவிச்ச மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது வடித்த ரைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் காலையில் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிற அப்படின்னா நைட்டு வடிச்சிருக்கிற சாதம் எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். அதாவது 3 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் தேங்காய் துருவல், 1 டம்ளர் குவிச்ச மாதிரி வடித்த சாதம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதையவே நம்ம 3 பங்காக பிரிச்சுட்டு 3 டைமாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி நீங்கள் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கனாலே போதும். சேர்த்து பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ மாவு பார்த்திங்கனாலே தெரியும் எந்த பதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். நல்லா மாவு பொங்கி வரும். அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக ஊற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மாவு வேஸ்ட் ஆகாமல் இதுக்குள்ளேயே பொங்கி நிற்கும். இப்போ எல்லா மாவுமே நான் அரைச்சி எடுத்து வந்துடுறேங்க. இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு பார்த்திங்கன்னா பாத்திரம் மாவு பொங்கி வெளியே வந்துடும். அதனால் இன்னொரு பாத்திரத்துலேயும் நான் மாற்றி வச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த அளவுகளில் நீங்கள் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி பாருங்கள். ஆப்பம் கண்டிப்பாக சூப்பராக சாஃப்டாக தான் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு கேப்பாவது இருக்கணும். அப்போ தான் பொங்கி வரும்போது நம்மளுக்கு மாவு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள் 8 மணி நேரம் கழிச்சாச்சு. மாவு நல்லா மேலே நுரைச்சி வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். அதாவது தோசை மாவு பதத்தில் இருக்கணும். தோசை மாவு விடவே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தாலும் போதும். பாருங்கள் இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். பாருங்கள் இதுதான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு சரியான
பதம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம சர்க்கரையோ பேக்கிங் சோடாவோ ஈஸ்ட்டோ எதுவுமே இல்லை. தேங்காய், பச்சரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தோட அளவுகள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஆப்பம் சுட்டுருக்குறோம். இப்போ ஆப்பசட்டி வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சென்ட்ரால் ஊற்றி இது போல் நீங்கள் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா ஆப்பம் வந்து எல்லா பக்கம் லேசாகவும் சென்டரில் வந்து ஓரளவுக்கு மொந்தமாகவும் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், அதாவது கொஞ்சமாக ஆயில் எடுத்து லேசாக விட்டுருவோம். விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஆப்பம் சுடும்போது நம்ம சிம்மில் வச்சு தாங்க எடுக்கணும். சிம்மில் வச்சுருவோம். ஒரு நிமிஷம் போல் விட்டால் நம்மளுக்கு ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், எல்லாமே நல்லா பபுள்ஸாக வந்து சென்டரில் கொஞ்சம் மொந்தமாக சூப்பராக நம்மளுக்கு ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எதுவுமே சேர்க்கல, ரேசன் பச்சரிசி வச்சு ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான ஆப்பம் வந்து நம்மளுக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தோம். இது போல் இன்னும் 2-3 ஆப்பம் வந்து நான் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ரேசன் பச்சரிசியில் நல்ல வெள்ளையாக ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நான் சொன்ன அளவுகள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரேசன் பச்சரிசியில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தோசைக்கல்லையே ஊற்றினாலும் ஆப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா பஞ்சு போல் பாருங்கள், நல்லா பபுள்ஸாக இது போல் தான் வரும். இப்போ இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்த தேங்காய் பால், இல்லை பாயா, குருமா எது வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ரொம்ப சிம்பிளாக தக்காளி குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். குருமா வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். இன்றைக்கி வெறும் ஆப்பங்களோட வீடியோ மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக நல்லா வெள்ளையாக உங்களுக்கு ஆப்பம் வந்து நல்லா கிடச்சிருச்சு. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் வீடியோக்கு பக்கத்துலேயுமே காட்டிட்டேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பிக்கும் போதே பார்த்திங்கன்னா 2 ஆப்பம் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சைடிஷோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.